நிலாவை வண்ணம் பூசி வைத்துக்கொள் மையா மையா என் உடலில் துளிவிட்ட மேலகளும் பொய்யா பொய்யா. எனது பேர் வந்து தன்சிகா, நான் உடுத்துறையில் இருக்கிறேன். உங்களுக்கு சிங்கர் தீய தெரியுமா? முத்தமாலை இங்கு கொட்டி தீராதோ. யுத்த காலத்துல வந்து முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்ட இடங்கள். நீரடித்த நீரிங்கு விலகாது அம்மா. அந்த துறையை வளர்க்கணும் என்று அம்மா தான் ஊக்குவிச்சவா. கலை நிலா மேனிலே சூளை வேலா சுவையை கண்டே. குட்டி கண்ணன் தர்மம் ஒரு நாள் பாட்டு. தர்மம் ஒரு நாள் தலையை நிமித்தி தமிழன் கதை கேட்கும். உங்களோட முதல் மேடை அனுபவத்தை பற்றி சொல்லுவீங்களா? காலம் கரைந்தாலும் கோலம் சீதைந்தால் பாசம் வெளுக்காது மானே. பாடி முடிச்ச ஒரு எல்லாரும் கை தட்டினோம். அது எனக்கு ஒரு புழுவுமே. மீண்டும் ஜென்மங்கள் மாறும் போது நான் உன் மகளாக வேண்டும். எதிர்காலத்துல என்னவா வரணும்னு ஆசைப்படுறீங்க? ஆதியாய நாதியாய் அவதரித்த செந்தமிழ். மேட்ஸுக்கு எத்தனை வந்து? மேட்ஸுக்கு 90 மார்க்ஸ். இங்கிலீஷுக்கு? இங்கிலீஷுக்கு 90க்கு மேலே எல்லா படத்துக்கு வரும். சிட்டுக்குருவி முத்தங்கொடுத்து சேர்ந்திட கண்டேனே. உங்களை திறமைகள் இருந்தால் அதை கொண்டு வரதுக்கு முன் வர பாருங்க. வேறு என்னென்ன திறமைகள் இருக்குது? தாயுண்டு மனமுண்டு அன்புள்ள தந்தைக்கு தாழாத பாசம் உண்டு. சலங்கையிட்டாள் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு. 5வது கிடைச்சிட்டுன்னு சொல்லி அழுதவா. அப்ப நான் பார்த்துட்டு கொஞ்சம் கவலையா இருந்த ஒழிக்கிட்டு. சரி, கைதாங்கோ கட்டிக்காரியா? நான் பிஞ்சு வயதில் தனித்து போனேன், யாரு போட்ட சாபம். என்ன நீங்க நாங்க அடிச்ச நீங்க. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மயு, இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் இந்த காணொலியில் வந்து என்ன விடயம் தொடர்பாக பார்க்க போகிறோம் என்று சொன்னால், இன்றைக்கும் வந்து ஒரு கலைத்துறையில் சாதிக்கின்ற ஒரு சின்னஞ்சிறு பாடகியை தான் வந்து உங்களுக்கு அறிமுகம் செய்ய போகின்றேன். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து யாழ் மாவட்டம் உடுத்துறை என்ற ஒரு கிராமத்தில் நான் நிற்கிறேன். இங்கே வந்து ஒரு நல்ல மாதிரி பாடக்கூடிய என்ன சொல்கிறது, உங்களுக்கு நீங்கள் இந்த சோசியல் மீடியாக்கள்லையோ அல்லது வந்து வேறு தளங்கள்லையோ நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த பாடகி வந்து என்ன பொறுத்தவரையில் நல்லா பாடுறேன் என்னோட சொன்னால் நான் பார்த்து தான் வந்து நான் இப்போ இந்த காணொலிக்கு போகும் முதல் வந்து எங்கள் சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்கோ. இப்போ நாங்கள் காணொலிக்குள்ளே போகலாம் வாங்கோ. வணக்கம் தங்கச்சி. வணக்கம் அண்ணா. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேண்ணா. நீங்கள்? நானும் நல்ல சுகம். அடே அந்த மாதிரி காய்க்கிறீங்க உடனே என்ன எங்கே இருக்கிறீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி நல்ல விஷயமாம்மா. பார்க்க சின்ன ஆளாக இருக்கிறீங்க. உங்களோட டேலண்ட்டை வந்து எங்களோட உறவுகள் பார்க்கணுமென்று சரியான மாதிரி ஆசைப்படுவீனம். சரியா? அதுக்கு முதல் வந்து உங்களை பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தை சொல்கிறீங்களா? நீங்கள் உங்களோட பேர் என்ன, உங்களோட அம்மா அப்பா அதை பற்றி விஷயம்? என்னோட பேர் வந்து தன்சிகா, நான் உடுத்துறையில் இருக்கிறேன். என் குடும்பத்தில் வந்து அம்மா அப்பா தம்பி இருக்கிறேன். அவ்வளோந்தான், ஷோர்ட்டாக முடிச்சிட்டிங்களா? அப்படியே அம்மாவும் அப்பாவும் தம்பியும் நீங்களும் ஒரே ஒரு அம்மம்மா அப்பப்பா இருக்கிறேன். வீட்டை ஒண்டாயிருக்கிறீங்களா என்ன? ஓகே. எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? உடுத்துறை மகா வித்தியாலயம். உடுத்துறை மகா வித்தியாலயத்தில் படிக்கிறீங்களா என்ன? ஓகே. நான் வந்து எங்களோட உறவுகளுக்கு வந்து நீங்கள் நல்லா பாட்டு படிப்பீங்கள், நல்ல கெட்டிக்காரின்னு தான் சொன்னேன் நான். சரியா? பயமாக இருக்கா அண்ணாவோட காய்க்க? இல்லை. அப்போ கொஞ்சம் பயந்த மாதிரி இருக்கிறீங்க, பயப்படக்கூடாது. சரியா? ஓகே. எங்களோட உறவுகள் வந்து உங்களோட பாட்டை பார்க்கணும் என்று சொல்லி ஆவலாக இருப்பினேன். தம்பி கதைக்காம அந்த பிள்ளைய பாட விடுங்கன்னு சொல்லி முதல் பாட்டு என்ன பாட்டு படிக்க போகிறீங்க? பழம் நீயப்பா, பக்தி பாட்டு. சரி, ஓகே. சரணத்துலேருந்து படிங்க என்னம்மா. கண்ணொன்றில் கனலாய் வந்தாய், நெற்றி கண்ணொன்றில் கனலாய் வந்தாய், 6 கமலத்தில் உருவாய் நின்றாய், 6 கமலத்தில் உருவாய் நின்றாய். கார்த்திகை பெண் பால் உண்டாய், திரு கார்த்திகை பெண் பால் உண்டாய், உலகன்னை அன்னைப்பாலே திருமேனி ஒரு சேர்ந்த தமிழ் ஞான பழம் நீயப்பா,
ஊருண்டு பேருண்டு உறவுண்டு சுகமுண்டு உற்றார் பெற்றாரும் உண்டு. ஊருண்டு பேருண்டு உறவுண்டு சுகமுண்டு உற்றார் பெற்றாரும் உண்டு. நீருண்ட மேகங்கள் நின்றாடும் கையிலையில் நீ வாழ இடமும் உண்டு. நீருண்ட மேகங்கள் நின்றாடும் கையிலையில் நீ வாழ இடமும் உண்டு. தாயுண்டு மனமுண்டு தாயுண்டு மனமுண்டு அன்புள்ள தந்தைக்கு தாழாத பாசம் உண்டு. உன் தத்துவம் தவறென்று சொல்லவும் ஔவையின் தமிழுக்கு உரிமையுண்டு. உண்மைக்கு நான் வந்து நல்லா பாடுறீங்கள். இந்த படித்த இந்த பழனிய பாட்டு வந்து முதல் பாட்டாக படிக்கணும்னு சொல்லி ஏன் ஆசைப்பட்ட நீங்கள்? ஏனென்றால் இது சுந்தராம்பாளோட பாடல், எனக்கு பிடிச்ச பாடல், முருகண்ட பாடல், கர்நாடிக் பாடல் எல்லாம் சேர்ந்து அதுக்கு காரணம். இந்த பழனியப்பா பாடல் வந்து நீங்கள் டிவி ஷோக்களில் பார்த்துருப்பீங்களா, கஷ்டமான பாடல். அந்த பாடலை வந்து தன்னால் முடிஞ்ச வரை படிச்சிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல மாதிரி பாடுறேன். நீங்கள் வந்து பார்க்குற நீங்கள் சொல்லுங்க, தங்கச்சி படிக்கிற பாட்டு வந்து எப்படி இருக்குது, என்ன குறநிறைகள் இருந்தாலும் வந்து சொல்லுங்க, அதை பார்த்து அவள் திருத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது என் பின்னால் கையை கட்டி கொண்டு இருக்கீங்க, பயமாக இருக்கோ? இல்லை இல்லை, பயப்படக்கூடாது. சரியா, உங்களோட டேலண்ட்டை காட்டணும்னு சொல்லி தான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். எல்லோரும் பார்க்கணும், உங்களுக்கு விஷ் பண்ணணும். சரி பிள்ளைகளை சொன்னால் நீங்கள் அதில் திருந்தி நடக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லை? சரி, ஓகே. இப்போ நீங்கள் வந்து பாட்டு படிக்கணும்னு சொல்லி ஏன் ஆசை வந்தது உங்களுக்கு? ஏன்னா நான் சின்னலேருந்து பாடுவேன். அந்த துறையை வளர்க்கணுமெண்டு அம்மா தான் ஊக்குவிச்சவா. அப்போ 9 வயசுலேருந்து ஓரளவு பாட ஒழிக்கிட்டு நான். சரி, அம்மா ஊக்குவிச்சவான்னு சொன்னால் வீட்டில் யாராச்சும் படிப்பினம்மா? அம்மா அப்பா அம்மா பாட்டுகள்? அம்மா படிப்பா. அம்மா தான் உங்களுக்கு கூடுதலாக சொல்லித்தரா வீட்டில்? சரியா, அப்படியே அம்மா கூப்பிடுவோமா உள்ள பாட்டு படிக்க? வேண்டாம் என்ன? இன்னொரு நாளைக்கு கூப்பிடுவோம் என்ன? ஓகே. அம்மா தானே வீட்டில் எல்லா நேரத்தில் சொல்லி கொடுக்குறோம்னு சொல்கிறேன். அம்மா பக்கத்தில் நிற்கிறா, எங்களுக்கு பின்னால் இல்லை முன்னால்னு பார்த்து நிற்கிறா. இன்னொரு நாளைக்கு வந்து அம்மாவே மகளையும் வந்து தனி ஒரு நேர்காணல் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இப்போ நான் வந்து அடுத்த விஷயத்துக்கு வரேன். சரியா, உங்களுக்கு எவ்வளோ பாட்டுகள் தெரியும் இந்த நேர்காணலில் படிக்க? ஒரு 10 பாடல். 10 பாடல் என்ன? 10 பாடல் வந்து ப்ரிப்பேர், அதாவது என்ன சொல்கிறது, ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி இருக்கிறீங்களா, இல்லை வந்து பேசிக்காக எல்லா பாட்டும் தெரியுமா? அப்படியோ? ப்ராக்டிஸ் பண்ணான்னு கொஞ்சம், ஆனால் தெரியும் இந்த பாடல். தெரியுமா என்ன? இப்போ நீங்கள் வந்து இந்த உடுத்துறையில் ஸ்கூலில் படிக்கிறீங்களா, இல்லை யாழ்ப்பாணத்துக்கு வரீங்களோ? இல்லை, உடுத்துறை ஸ்கூலில் தான் படிக்கிறேன் நான். படிக்கிறேன் நீங்கள் என்ன? ஓகே, விஷயம் நேரம் கதைச்சிட்டேன். சரியா, எங்களோட உறவுகள் வந்து கூடுதலாக கதைக்கிறத பார்க்க மாட்டேனா, என்ன ஆல்ரெடி பார்த்துருப்பீனா. இப்போ உங்களை தான் பார்க்கணுமெண்டு ஆசைப்படுவீனா. சரியா, பாட்டை கேட்கணுமெண்டு ஆசைப்படுவீனா. அடுத்து என்ன பாட்டு படி பண்ணாங்க? பூவே பூச்சூடவா. பூவே பூச்சூடவா, சூப்பர் பாட்டு, படிங்க பார்ப்போம். பூவே பூச்சூடவா எந்த நெஞ்சில் பால் வார்க்கவா, வாசல் பார்த்து கண்கள் பூத்து காத்து நின்றேன் வா. பூவே பூச்சூடவா எந்த நெஞ்சில் பால் வார்க்கவா, எந்த நெஞ்சில் பால் வார்க்கவா. மற்றது வாழ்த்துக்கள். 12 வயதில் வந்து பாட்டுகள் வந்து பார்க்காம படிக்கிறீங்க. சரியா, என்னண்டு வீட்டில் என்னத்தை பார்த்து பழகுற நீங்கள், அதை கேள்வி ஞானமா? பாட்டு ஒருக்கா கேட்பேன், கேட்டு பிறகு அந்த டியூனை பிடிச்சிடுவேன். வந்து பாட்டை எழுதி பாடமாகிட்டு படிக்கிறேன். நீங்கள் சூப்பர், வாழ்த்துக்கள். இப்போ இந்த பிள்ளையை போல் வந்து உங்களோட ஊரில் உங்களோட பிரதேசங்களில் வந்து நல்லா பாடக்கூடிய ஆடக்கூடிய ஒரு திறமைகளை கொண்டிருக்கின்ற பல்வேறு தரப்பட்ட ஆக்கள் வந்து இருப்பீங்கள். அப்படியான ஆக்கள் வந்து இந்த என்னென்ன வழியில் எங்களையும் தெரியப்படுத்தணும்னு சொல்லி எல்லாம் வந்து யோசிச்சு கொண்டிருப்பீங்கள். அப்படியான ஆக்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து ஒரு நம்பர் ஒன்று போகும். இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த பிள்ளையை போல் வந்து வெளி உலகத்துக்கு நாங்கள் உங்களை காட்டுவதற்கு தயாராக இருக்கின்றோம். இந்த உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு மேடையில் ஒரு முதல் அனுபவம் இருக்கும் தானே, மேடை ஏறைக்க ஒரு கூச்சங்கள் இருந்திருக்கு. மற்ற இந்த பார்க்குறாக்கள் வந்து பாடி முடிய ஒரு டேலண்ட்டை காட்டைக்க வந்து எல்லோரும் வந்து கைதட்டி உற்சாகம் கொடுத்துருப்பீங்க. உங்களோட முதல் மேடை அனுபவத்தை பற்றி சொல்லுவீங்களா?
ஸ்கூலில் வந்து ரெகுலர் நான் பயம் இல்லை. ஏனென்றால் எங்களை பாபு பிள்ளைகள் அண்ணாக்கள் அக்காக்கள்ன்றபடியால் பயம் வரையில் பாடி முடிச்ச ஒரு எல்லாரும் கை தட்டினோம். அது எனக்கு ஒரு புழு என்ன சந்தோஷம் என்ன. ஆள் வந்து இப்போ கொஞ்சம் உஷார ஏறிட்டு நீங்கள் முதல் பார்க்க கொஞ்சம் பயந்தவா, இப்போ வந்து பயப்படாமல் சந்தோஷமாக கதைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. மற்றதம்மா வந்து தொடர்ச்சியாக பாட்டு ஒன்று படிப்போம்மா. என்ன பாட்டு தெரியும் உங்களுக்கு? ஈழப்பாடல். ஈழப்பாடல் ஒன்று படிங்கோ. நீரடித்து நீரிங்கு விலகாது அம்மா, நெஞ்சிலுந்தன் பாசமென்றும் மகளாது அம்மா. நீரடித்து நீரிங்கு விலகாது அம்மா, நெஞ்சிலுந்தன் பாசமென்றும் மகளாது அம்மா. எட்டி நின்று பார்ப்பதிலே பெருமையில்லை அம்மா, வெற்றி எங்கள் வீடு தேடி வருவதில்லை அம்மா. சுட்டெரிக்கும் பகைவர் வாழ விடுவதில்லை அம்மா. நான் செத்து விழும் போதும் பாசம் விழுவதில்லை அம்மா, விழுவதில்லை அம்மா. நீரடித்து நீரிங்கு விலகாது அம்மா, நெஞ்சிலுந்தன் பாசமென்றும் மகளாது அம்மா. வெற்றி மகளாய் வருவேன் பெருமைப்படு அம்மா, வீழ்ந்து விட்டால் குழியினிலே நீரை விடு அம்மா. சுற்றி வந்த தீபம் ஒன்று ஏற்றிவிடு அம்மா, நீ சூழ்ந்திருக்கும் உறவை பார்த்து கவலை விடு அம்மா, கவலை விடு அம்மா. நீரடித்து நீரிங்கு விலகாது அம்மா, நெஞ்சிலுந்தன் பாசமென்றும் மகளாது அம்மா. உண்மைக்கு நல்லா பாடுறீங்க. இந்த பாட்டுக்கு கேட்க உடம்பெல்லாம் ஒரு புல்லரிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். சரியா? உங்களுக்கு எப்படி இருந்தது படிக்க? நல்லா இருந்துச்சா? என்னத்துக்காண்டி ஈழத்து பாடல்கள்? இப்போ நான் வந்து கனபேரை நேர்காணல் செய்கிறேன். நான் பெரும்பாலும் இந்த கூடுதலான நாட்கள் வந்து இப்படியான பாட்டுகளை வந்து படிக்கிறது குறைவு. நீங்கள் படிக்கிறதுக்கான காரணம் என்ன? இந்த காலக்குரல் போட்டிக்கு தெரியவாய்க்குள்ளாம் ஈழப்பாடல் தான் பாடணும், இலங்கையில் இசையமைத்த பாடல்கள் என்ற. அப்போ தான் இந்த நாலு சுற்று நடந்தது. 4 சுற்றுக்கும் 4 பாட்டு பாடினான். கடைசி ஃபைனலுக்கும் 2 பாட்டு பாடினான். அப்போ இந்த ஈழப்பாடல்கள் இந்த காலக்குரலுக்கு வந்த பிறகு தான் தெரிஞ்சு கொள்ள முடிஞ்சது. அதெல்லாம் இந்த பாடல்கள் படிக்க வேண்டி வந்தது நம்ம. ஓகே, ஆள் வந்து காலக்குரல் பாடல் போட்டி என்று சொல்லி உங்களுக்கு பல பேருக்கு தெரியாது. என்ன யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஆக்களுக்கு கிளிநொச்சியில் இருக்கிற ஆக்களுக்கு வந்து கூட தெரிஞ்சிருக்குமே. நம்ம வெளியில் இருக்கிறார்கள் தெரியாது காலக்குரல் என்னன்னு. அதை சொல்லிக்கொள்கிறேன். தாயக பாடல்னு சொல்லலாம். கூடுதலான பாடல்களை பாடின எஸ்ஜி சாந்தன் நினைவாக வந்து நடந்த ஒரு பாடல் போட்டி. அந்த பாடல் போட்டியில் பங்கு பெற்றி 1ஆம் இடத்தை பெற்ற பாடகி தான் பக்கத்தில் இருந்து என்னோட இந்த நேர்காணலில் பாடி கதைச்சு கொண்டு நிற்கிற ஒரு பாடகி. நீங்கள் நினைக்கலாம் வந்து சாதாரண ஆள்னு சொல்லி. என்னை பொறுத்தவரை கெட்டிக்காரி. இந்த கெட்டித்தனத்தை தாண்டி வந்து ஆள் இன்னும் மென்மேலும் பயணிக்கணும்னு சொல்லி சரியான மாதிரிக்கு ஆசை. இந்த காணொலியை வந்து இந்த கலைத்துறை சார்ந்து கணக்க பேர் பார்ப்பீங்க. பார்க்குறாக்கள் வந்து இந்த பிள்ளை வந்து என்னென்னத்தை திருத்தினால் முன்னுக்கு வரலாமன்றதை வந்து சொல்லணும். மற்றது வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்களானே என்ன அப்படி பார்க்காட்டிங்க வந்து அம்மாக்கள் இந்த காணொலியை பார்த்துக்கணும்னு சொன்னால் அந்த காணொலிகளை வந்து கணக்கு பேர் இந்த ஒவ்வொரு நல்லா இருக்குது தங்கச்சி, இதை திருத்திக் கொள்ளுங்க, அதை திருத்திக் கொள்ளுங்கன்னு எல்லாம் சொல்லுவீங்க. அதில் பார்த்து நீங்கள் திருத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? ஈழத்து பாடல் இந்த பிள்ளை பாடின கையோட வந்து ஒரு விஷயத்தை சொல்லணும். நாங்கள் காணொலி செஞ்சு கொண்டிருக்கிற இடத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வீடு ஒன்று உடைஞ்ச நிலையில் இருக்குது. இந்த இடங்கள் வந்து என்ன சொல்கிறது, யுத்த காலத்தில் வந்து முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்ட இடங்கள். உடுத்துறை என்று சொல்லி யாழ் மாவட்டத்தில் இருக்கிற உடுத்துறை, இப்படி பல பிரதேசங்கள் இருக்குது. இப்படியான இடங்களில் வந்து மக்கள் இப்போவும் வந்து அதாவது இந்த இடங்களெல்லாம் விட்டாச்சு. ஆனால் வந்து மக்கள் இன்னும் குடியேறாமல் இந்த இடங்கள் இருக்குது. இந்த இடங்களை பார்க்கவே தெரியும். இதெல்லாம் வந்து யுத்த காலத்தில் இருந்த வீடுகள். இந்த நிலையில் எல்லாம் கதவுகள் எல்லாம் கலட்டி கொண்டு போட்டாங்க கல்லர் போல. நம்ம அப்படியே தான் இருக்குமே என்ன தெரியல அப்படியே. ஓகே,
இந்த நாங்கள் வேறு வேறு லொக்கேஷனில் பார்த்து நாங்கள் உங்களோட வீட்டுக்கு இந்த பிள்ளைண்ட வீட்டுக்கு அண்மையிலாம் இந்த வீடும் இருக்குது. இந்த இடத்த பார்க்க பல பேர் வந்து என்ன சொல்கிறது, புலம்பெயர் நாடுகள்லேருந்து பார்த்து கொண்டிருப்பீங்கள். இப்படியான இடங்களை பார்க்க உங்களுக்கும் கவலை வரும், எங்களோட ஊரில் இப்படி எல்லாம் இருக்குது அண்டு கவலை. ஆனால் உங்களுக்கு அந்த யுத்த காலங்களில் நடந்த ஒன்றும் தெரியாது என்ன? அம்மாக்கள் சொல்லியிருக்கணுமா இப்படியெல்லாம் நடந்த அப்படியெல்லாம் நடந்தேன்? அம்மாக்கள் சொல்லியிருக்கணும் சொல்லியிருக்கீங்கன்னா எனக்கும் வந்து இந்த இடத்துல ஒரு காணொலி நேர்காணல் செய்யக்க கொஞ்சம் என்ன சொல்கிறது வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்குது. கொஞ்சம் கவலை மனசுக்கு இருக்குது, அதை வழியில் காட்ட இல்லாமல் இருக்குது. சரியம்மா, இழுத்து பாடல்னு சொன்னீங்க ஒன்று படிச்சிட்டீங்க, நல்லா இருந்துச்சு. இந்த பாடலை தாண்டி வர தெரியுமா இல்லை ஒன்று தான் தெரியுமா? தெரியும். சரி, ஓகே. இதே நாங்கள் என்னன்னு சொன்னால் அப்போ தான் நீங்கள் நேர்காணலை வந்து தொடர்ச்சியாக பார்ப்பீங்க. இடக்கிட வந்து தங்கச்சி நல்ல மாதிரி பாடல்களை படித்து கொண்டிருப்பா. சிட்டுக்குருவி முத்தங்கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, சுவானம் கடலினிலே கலந்திட கண்டேனே, மொட்டு விரிந்த மலரினிலே வண்டு மூழ்கிட கண்டேனே, மூங்கிலே காற்று வந்து மோதிட கண்டேனே, ஓய் சிட்டுக்குருவி முத்தங்கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, சுவானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. இப்போ நீங்கள் வந்து ஸ்கூலெல்லாம் போகிறீங்களானே, ஸ்கூல் படிப்பெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு, வீட்டில் வந்து ஒரு பாட்டுகள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்களானே. அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு கேட்க அம்மாவோ அப்பாவோ அல்லது வந்து உள்ள அம்மா அப்பாக்கள் கேட்க நீங்கள் வந்து ஸ்கூல் படிப்பை விட்டுட்டு இந்த பாட்டுகளை ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு கேட்க அம்மா அப்பா வந்து கேட்குறே இல்லையா? அதில் விட்டுட்டு ஸ்கூல் படிப்பை படிங்கோ அப்படி ஒன்றும் பேசினது இல்லையா? இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. ரெண்டுக்கும் எல்லாரும் ஒத்துழைப்பு தாரது. ஒரு தரம் பாடாத படிக்காத அப்படி சொல்கிறது இல்லை. ரெண்டையும் பார்த்து கொண்டு பாடு அப்படி சொல்கிறவே என்ன. இப்போ இதில் கவனம் கூட செலுத்து, அதில் கவனம் செலுத்துன்னு சொல்கிறேன் இல்லை என்ன, நல்ல விஷயம். பார்க்குறவர்கள் வந்து கணக்கு பேர் வந்து பேரண்ட்ஸ் வந்து பார்ப்பீங்க. அப்படியானாக்களுக்கு வந்து நான் எல்லா காணொலியிலும் சொல்கிற மாதிரி தான் இந்த காணொலியும் சொல்கிறேன். ஒரு பிள்ளை வந்து பாடக்கூடிய மேலே இது ஆடக்கூடிய ஒரு திறமைகளை வந்து உங்களோட பிள்ளைகளுக்கு இருக்கும். அப்படியான பிள்ளைகள் வந்து படிப்பிலேயும் கவனம் செலுத்தணும். அதே மாதிரி இந்த இசைத்துறையில் நடனத்துறை வேறு துறைகள்லேயும் வந்து பிள்ளைகளை வந்து நீங்கள் பேரண்ட்ஸ் ஆக்கள் கவனம் செலுத்தி விட வேணுமேனு சொன்னால் சில இப்போ கூடுதலான பேரண்ட்ஸ் வந்து படித்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், டீச்சர் ஆகணும்னு சொல்லி பிள்ளைகளை வந்து போஸ்ட் பண்ணி படிப்பிக்கிறதால வந்து அவைக்கு என்ன சொல்கிறது, கலைத்துறையில் ஆர்வம் இருந்தாலும் வந்து அம்மாக்கள் இப்படி சொல்லினமேன்றதுக்காண்டி இதில் படித்து கடைசியாக ரெண்டும் இல்லாத நிலைமை வரும். இப்போ கலைத்துறையிலையும் கொஞ்சம் பிள்ளைகளை ஈடுபடுத்தி பள்ளிக்கூட அதாவது ஸ்கூல் படிப்பிலையும் கவனம் செலுத்தினா ஏதோ ஒரு வகையில் வந்து பிள்ளை வந்து 2-1 வந்து முன்னுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. நீங்களும் அப்படித்தானம்மா, சரியா? ஃபுல்லாகவே பாட்டுன்னு இருக்காமல் பாட்டுன்னு இருக்காமல் பாட்டோடு சேர்ந்து ஸ்கூல் படிப்பை படிக்கணும், சரியா? பாட்டை விட ஸ்கூல் படிப்பு தான் முக்கியம். நீ மியூசிக்கோட சேர்ந்து ஸ்கூலில் படித்து பெரிய ஆளாக வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு டீச்சராகவோ ஒரு லெக்சராகவோ வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது, சரியா? நீங்கள் படித்து எதிர்காலத்தில் என்னவா வரணும்னு ஆசைப்படுறீங்க? ஒரு மியூசிக் டீச்சராகவோ அல்லது ஒரு பாடகியாவோ இசை சம்பந்தமாக ஏதாவது ஒரு இலக்கு தான் வச்சிருக்கிறேன். ஏதாவது இசைத்துறையில் வந்தால் நல்லமே. நீங்கள் எல்லாம் ஏதாச்சும் பதில் சொல்லணும் அப்படியே இல்லைன்னு படித்து பாடகியாக வரணும்ன்றது ஆசைப்படக்கூடாது. அது சாதாரணமாக எல்லாரும் பெறலாம். நீங்கள் படித்து ஒரு நல்ல ஒரு நிலையில் இருந்து கொண்டு அதோடு சேர்ந்து பாடகியாக வரணும்னு தான் ஏம் பண்ணணும் அம்மா, சரியா? உங்களுக்கு சிங்கர் தீய தெரியுமா? அவன் பாட்டுகள் தெரியுமா? தெரியும், படிக்க தெரியாது. என்ன ப்ராக்டிஸ் பண்ணல அப்படியே? ப்ராக்டிஸ் பண்ணல. ஆனால் உங்களோட அவாண்ட இடக்கட அவாண்ட வாய்ஸ் வந்து உங்களுக்கு வேறு தெரியுமா? அது சொல்லிக்கணும் வேறு? இல்லை சும்மா சொல்கிறீங்களா? என்ன சில நேரம் வாரது அப்படி முத்தமலை. அவாண்ட வாய்ஸில் படிங்க பார்ப்போம், சும்மா தெரிஞ்ச மாதிரிக்கு. முத்தமலை இங்கு கொட்டி தீராதோ, முல்லை இரவுகள் பத்தி எறியாதோ, ஜானுதம் அது தம் தம், இங்கு உந்தன் கையில் சோர்க்கம், பொல்லாயிரவோ சொல்லா உறவோ, இல்லா ஒருவனை வேண்டி இங்கு உசிரோ,
கண்ணாளா வெண்ணாளா நாளா இன்னும் வரும் எந்தன் கதை எந்தன் கதை இன்னும் வரும் எந்தன் கதை எந்தன் கதை. சூப்பர். பார்க்குற உறவுகள் வந்து சொல்லுங்க, ஆள் வந்து தீண்ட லெவல் இல்லாட்டிக்கும் கொஞ்சம் மண்டாலும் அந்த சாயல் இருக்கோ இல்லையோன்றது வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. சூப்பராக பாடு நீங்கள் இந்த பாட்டு. சரியா? இந்த பாடல் வந்து சின்மை வந்து படித்தது தெரியுமா? அந்த ஸ்டைலில் படிப்பீங்களா? படிங்க. மூத்த மழை எங்க கொட்டி தீராதோ, முல்லை இரவுகள் பத்தி எரியாதோ, ஜானுதம் மருதம் தம் இங்கு உந்தன் கையில் சோர்க்கம், பொல்லாயிரவோ சொல்லா உறவோ, இல்லா ஒருவனை வேண்டி இங்கு ஊசிரோ, கண்ணாளா பெண்ணாளா என்னாளா இன்னும் வரும் எந்தன் கதை எந்தன் கதை இன்னும் வரும் எந்தன் கதை எந்தன் கதை. சூப்பரா அந்த மாதிரி பாடுறீங்க. சரி, ஒரு மாதிரி வந்து தீண்ட பாட்டும் சின்மைன்ற பாட்டுக்கும் உரிய வித்தியாசத்தையும் ரெண்டு பேர்ட்ட குரல்லையும் வந்து நீங்கள் படிப்பீங்களோன்று வந்து எங்களோட உறவுகள் பார்க்குறதுக்காண்டி நான் கேட்டுனான். அந்த மாதிரி படிச்சிருக்கிறீங்க. கைதாங்க ஒருக்கா. நான் கணவரை நேர்காணல் செய்கிறேன். நான் வந்து இப்போ எல்லாருக்கும் வந்து கை கொடுத்தது இல்லை. அதுக்காண்டி இந்த வீடியோ பார்க்குற ஆக்கள் வந்து இப்போ நேர்காணல் இன்டர்வியூ செய்த ஆக்கள் வந்து உடனே யோசிக்கலாம், அப்படி நாங்கள் கூடாத மாதிரி படிச்சினாங்களா கொண்டனாங்களான்னு சொல்லி. இல்லை, உண்மைக்கு வந்து நீங்கள் நல்லா படித்த நீங்கள். ஆனால் இந்த பிள்ளைக்கு வயசு சின்னன் தான். இந்த வயதில் வந்து இந்த பிள்ளை இப்படி படிக்கிறா. டிவியில் வந்து டிவி நிகழ்ச்சி பாட்டு நிகழ்ச்சிகள் பார்க்குற நீங்களா? என்ன நிகழ்ச்சி பார்க்குற நீங்கள்? சரியாவா? வேறு சரியாவா தான் பார்க்குறேன் தான். சூப்பர் சிங்கர் பார்க்குறேன். சூப்பர் சிங்கர் இடக்கிடையில் இருந்துட்டு பார்ப்பீங்க. இப்போ இலங்கையில் சக்தி டிவியில் நடக்கிற அது பார்க்குறேன். சரிகமப்பா தான் பார்க்குறேன். அந்த டிவியில் வந்து சரிகமப்பா நிகழ்ச்சியில் வந்து உங்களை மாதிரி சின்னாக்கள் பாட்டு படிக்க அந்த இடங்களில் நானும் படிக்கணும் கொள்ளணும் மட்டும் நீங்கள் ஆசைப்பட்டதை தாண்டி அம்மா அப்பா போல் ஆசைப்பட்டிருக்கீங்கம்மா. என்ன இப்போ அம்மாக்கள் இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க டிவியை பார்க்க என்ன கதைக்கிறவ அம்மா? அந்த பிள்ளை நல்லா பாடுது, அப்படியே பாடுறது. இப்போ உங்களுக்கு ஒன்றும் சொல்கிறேன் இல்லையா? நீயும் இப்படி பாடினா நீயும் இந்த நிலவில் போவாய் அப்படி சொல்றது. அம்மா மட்டும்தானா? அப்பா இல்லை, அம்மா அப்பா எல்லாரும் சொல்லுவீங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னு சொன்னால், உங்களை நேர்காணல் செய்யணும்னு சொல்லி முதல் நான் ஆசைப்பட்டேன். நான் உங்களோட அந்த இந்த காலக்குரலில் ஒரு அந்த பாட்டு போட்டியில் உங்களை பார்த்து நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் அடித்தோன்னைக்கு யோசிச்சு நான் இந்த பிள்ளைய ஒரு எங்களோட உறவுகள் பார்க்கணும், இந்த உலகம் பூரா இருக்கிற மக்களும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் தொடர்புகள் எனக்கு இல்லாமல் இருந்தது. சரியா? இப்போ திடீரென்று தான் வந்து ஒரு ஆள் வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தேன். சரியா? அகிலன் சொல்லி. அகிலன் சார். அவர் வந்து உங்களுக்கு சாரா? மியூசிக் சார். மியூசிக் சார். அவரே நான் கால் பண்ணி சொன்னார், தம்பி இப்படி நீங்கள் நேர்காணல் எல்லாம் செய்கிற நீங்கள் எந்த ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் வந்து நல்லா பாடக்கூடிய ஆள், உண்மையில் நல்ல கெட்டிக்காரி, அந்த பிள்ளையை வந்து வெளியில் இருக்க அறிமுகப்படுத்தி விடுங்கன்னு சொல்லியிருந்தார். இந்த இடத்துல வந்து நான் அவர் இந்த சாருக்கு வந்து இந்த இடத்துல நன்றி சொல்கிறேன்னு சொன்னேன். இப்படியான பிள்ளைகளை வந்து இப்போ என்ன சொல்கிறது, பேரண்ட்ஸை தாண்டி நீங்கள் வந்து என்ன தொடர்பு கொண்டு இப்படி எந்த ஸ்டூடெண்ட்டை வந்து வெளியில் காட்டணும், அவன் டேலண்ட்டை காட்டணும்னு சொல்லி முன்வந்ததுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு நன்றி. மற்றது வந்து இப்போ நான் கழிச்சிட்டேன். வேறு என்ன பாட்டு படிக்க போகிறீங்க? வேறு மையா மையா. அந்த பாட்டு நல்லா படிப்பீங்களோ? சரி, பாப்போம். நான் சீனிய செய்த கடல், நான் சீனிய செய்த கடல், வெள்ளை தங்கத்தில் செய்த உடல், வெள்ளை தங்கத்தில் செய்த உடல், உன் காதலி நானே, காதல் தானே ஆனதே. நான் முத்தம் தின்பவள், ஒரு முரட்டு பூவிவள், நான் தினமும் தோற்பவள் அந்த ஆடை சண்டையில். நான் முத்தம் தின்பவள், ஒரு முரட்டு பூவிவள், தினமாடை சண்டையிலே முதலில் தோற்பவள். இனி அணையட்டும் திருவிளக்கு, நீ இடம் சுட்டி பொருள் விளக்கு, அடக்கடவுளை அடையும் வழியில் என் பேர் எழுதியிருக்கு. மையா மையா நிலாவை வண்ணம் பூசி வைத்துக்கொள், மையா மையா என் உடலில் துளிவிட்ட மலர்களும் பொய்யா பொய்யா, மையா மையா நிலாவை வண்ணம் பூசி வைத்துக்கொள், மையா மையா என் உடலில் துளிவிட்ட மலர்களும் பொய்யா பொய்யா.
சரி ஆள் வந்து மையா மையா பாட்டு யார் படிச்சான்னு தெரியுமா? மையா மையா பாட்டு சின்மை. அவள் தான் படித்தவா இல்லாட்டி சும்மா போய் சொல்கிறீங்களோ? இல்லை சின்மை பண்ண. சின்மை படித்தது நல்லா இருந்ததா, எங்களோட தங்கச்சி வந்து படித்த நல்லா இருந்ததான்றதை வந்து சொல்லுங்க. தம்பி சின்மையை வந்து இந்த பிள்ளையோட ஒப்பிடக்கூடாதுன்னு ஒரு சில பேர் நீங்கள் கமெண்ட்டில் அடிப்பீங்க. இருந்தாலும் வந்து தங்கச்சிக்கு வந்து 12 வயசுல இந்த பாட்டுகள் வந்து எப்படி படிக்கிறான்றதையும் வந்து சொல்லுங்க. சாப்பிட்ட நீங்களா காலமே? ஓ. என்ன சாப்பிட்ட நீங்கள்? தேத்தனையும் பிஸ்கட். தேத்தனையும் பிஸ்கட்டும் காணுமா? ஓ. ஓ. தேத்தனி ஒவ்வொரு நாளும் அதான சாப்பாடு? இல்லை, வேறு சாப்பாடு தெரியும். இன்றைக்கு லைட்டாக சாப்பிட்றீங்களா என்ன இன்டர்வியூ காண்டி என்ன? இப்போ வந்து மெயினான கேள்வி ஒன்று கேட்க போகிறேன். அதை தான் இந்த உறவுகளும் கேட்பினா பாப்பி நம்ம இந்த தம்பி இதை கேட்பாரா இல்லையான்றதை அதை வந்து நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். உண்மையை மட்டும்தான் சொல்லணும். இப்போ நான் வந்து எல்லாம் பார்த்து தான் போவேன் வீட்டை வந்து. நீங்கள் படிப்பில் என்ன மாதிரி மார்க்ஸுகள் எடுப்பீங்களா? அதை கேட்குறேன். ஃபர்ஸ்ட் ரேங்க். மேத்ஸுக்கு எத்தனை வந்து? மேத்ஸுக்கு 90 மார்க்ஸ். இங்கிலீஷுக்கு? இங்கிலீஷுக்கு 90க்கு மேலே எல்லா படத்து வரும். எல்லாம் சேர் மேரம் பார்ப்பீங்க உங்களோட. சயின்ஸுக்கு? சயின்ஸுக்கு 80 வர்றது. சரி, 80க்கு மேலே. கட்டிக்காரியாக இருக்கிறீங்களே. அண்மையிலேயும் வந்து ஒரு புல்லாங்கல்ல ஒரு தம்பி ஒரு ஆள் நேர்காணல் செஞ்சிரு. அவரும் வந்து நல்ல கட்டிக்காரன், நீங்களும் நல்ல கட்டிக்கார தன்மையாக படிக்கிறீங்க. உண்மையிலேயுமா வந்து என்ன பொறுத்தவரையில் வந்து நீங்கள் வந்து இந்த இசைத்துறை ஒரு கட்டம் இருந்தாலும் படிப்பில் முன்னுக்கு வரணுன்றதான் இந்த விருப்பம். சரியா? படிப்போட செஞ்சதை கொண்டு போனீங்கன்னா கட்டிக்காரியாக வருவீங்க. சரியா? நீங்கள் என்ன தான் இருந்தாலும் படிப்பு வந்து கடைசி மட்டும் கை கொடுக்கும். இசைத்துறை வந்து இப்போ நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு ஏறுறீங்க. இதைத்தான் நான் சொல்லணும்னு சொன்னால் இந்த பிள்ளைக்கு மட்டுமில்லை உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு காம்படிஷன் இப்போ சரிகமப்பாவோ இல்லை சூப்பர் சிங்கர் எடுத்துக்கொண்டா அதில் வந்து டைட்டில் வின் பண்ணிவிட்டு நீங்கள் வாரீங்கன்னு வைங்க. வந்தால் அந்த சீசன்லேருந்து ஒரு 1 இயருக்கு மட்டும்தான் அந்த ஆளுடைய பேர் வந்து அடிபடும். அடுத்த சீசன் ஸ்டார்ட் பண்ணி நான் கையோட வந்து அந்த டைட்டில் வின் பண்ணி நாளுடைய பேர் கூட வந்து காலப்போக்கில் மறைஞ்சு கொண்டு வரும். இதான் வந்து என்ன சொல்கிறது யதார்த்தம். அதுக்காண்டி வந்து அந்த இடங்களுக்கு போகக்கூடாதுன்னு சொல்ல வரையில் அந்த இடங்களுக்கு நீங்கள் போகணும். அதோடு சேர்ந்து மெயினாக படிப்பில் கவனம் செலுத்தி இந்த இப்படியான துறைகளை வளர்த்துக்கொள்ளணுன்றதை சொல்லிக்கொள்கிறேன். உங்களுக்கு அதுதான். சரியா? வேறு என்ன எனக்கு வந்து வித்தியாசமான பாட்டுகள் படிக்கணும் கேட்கணும்னு ஆசையாக இருக்குது. என்ன சேலஞ்சிங்கான பாட்டுகள் தெரியுமா? சங்கீதம் சார்ந்த பாட்டுகள். ஓ. என்ன பாட்டு? ஒரு பொன்மானை நான் காண. அதை படிக்கணும். சந்தன கிண்ணத்தில் குங்குமச் சங்கமம் மரங்கர அதுதானே உன் கண்ணம். மேகத்தை மணந்திட வானத்தில் சுயம்பரம் நடத்திடும் வானவில் உன் வண்ணம். இடையின் பின்னழகில் 2 கூடத்தை கொண்ட புதிய தம்புராவை மீட்டிச் சென்றாள். கலை நிலா மேனிலே சூளைபல சுவையை கண்டேன். அந்த கட்டுடல் மொட்டுடல் உதிராமல் சதிராடி மதி தன்னில் கவி சேர்க்குது. இந்த மதி தன்னில் கவி சேர்க்குது. சலங்கை இட்டாள் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு. அவள் விழிகளில் ஒரு பழரசம் அதை காண்பதில் எந்தன் பரவசம். ஒரு பொன்மானை நான் காணத் தகதிமிதோம், ஒரு அம்மானை நான் பாடத் தகதிமிதோம். சலங்கை இட்டாள் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு. உண்மையிலே என்ன பொறுத்தவரை நல்லா இருக்குது நீங்கள் படிக்கிறது. உங்களுக்கு எப்படி இருக்குது நீங்கள் படிக்கிற பாட்டு? அதை சொல்லுங்க. இதை விட நல்லா பாடியிருக்கலாம். அப்படி இதை விட இது காணாத இன்னும் கொஞ்சம் நல்லா பாடிக்கலாம். அதான் நல்ல விஷயமேன்னு சொன்னால் இப்போ சில பேர் வந்து யோசிப்பேனும் நாங்கள் பாடுற நல்லா இருக்குது எங்களை விட யார் இங்கே படிக்க இருக்கணும்னு சொல்லி அந்த தலக்கணங்கள் எல்லாமே இருக்குது. இந்த பிள்ளை வந்து அப்படி இல்லாமல் இன்னும் நான் முயற்சி செஞ்சால் இன்னும் நல்லா பாடலாமான்றதை சொல்கிறா. வாழ்த்துக்கலாம்மா. சரியா? வித்தியாசமாக இருக்கும் உங்களோட கதை கேட்க. ஆதியாய நாதியாய் அவதரித்த செந்தமிழ், ஆதியாய நாதியாய் அவதரித்த செந்தமிழ். அன்புக்கு விளக்கேற்றி அறம் காத்ததுங்கள் தமிழ். அன்புக்கு விளக்கேற்றி அறம் காத்ததுங்கள் தமிழ். ஆதியாய நாதியாய் அவதரித்த செந்தமிழ். மேதினியில் வீரமதால் மேன்மை கொண்டதங்கள் தமிழ். மேதினியில் வீரமதால் மேன்மை கொண்டதங்கள் தமிழ். மேலான தத்துவத்தின் பொருள் சொன்ன ஞானத்தமிழ். மேலான
தத்துவத்தின் பொருள் சொன்ன ஞானத்தமிழ் ஆதியாய நாதியாய் அவதரித்த செந்தமிழ். திசையட்டு மொழி கொட்டி புகழிட்டு உரமிட்ட செந்தமிழ் எங்கள் தமிழ். திடமுள்ள நெஞ்சங்கள் புடமிட்டு வாழ்ந்திட்ட வேங்கையின் வீரத்தமிழ். படை கொண்டு வந்தவர் பகைவென்று விளையாடும் பைந்தமிழ் நம் செந்தமிழ். பாவலர் நாவலர் காவலர் வீரமதை பாடி புகழ்ந்திட்ட பைந்தமிழ். குறுகத்தரித்த குரலால் உலகம் தெளியத் தழைத்த செந்தமிழ். குமரி முதலாக இமயம் வரையாக முடிகொண்டு வாழ்ந்த முத்தமிழ். அடிமையாவதோ பகைவன் பிடியில் மாழ்வதோ தமிழாண்மை இல்லையோ உரிமையில் ஆசை இல்லையோ. சூப்பராக இருக்குது. ஆள் படிக்க படிக்க எனக்கு என்ன சொல்கிறது, ஈழப்பாடல்களை பொறுத்தவரையில் சொல்லப்போனால் இந்த என்ன பாடல்கள் பாடினாலும் வந்து தமிழர்களை பொறுத்தவரையில் ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு கொண்டு வரும். இந்த இடத்துல இப்போ நான் நேர்காணல் செய்து ஒரு நிற்கிற இடத்துல வந்து இப்படியான பாடல்களை கேட்க பார்க்க இந்த இடங்களையும் ரசிக்க வந்து சரியான மாதிரிக்கு பழைய நினைவுகளை மீட்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த யுத்த வடுக்களை வந்து மீட்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பிள்ளைக்கு இப்படியான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்காது. அம்மா அப்பா சொல்லித்தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும். கணக்க பேர் வந்து இந்த இப்படியான அனுபவங்களை கடந்து வந்தாக்களுக்கு இந்த பாடல்களையும் இந்த இடங்களையும் பார்க்க வந்து கவலையாக இருக்குமன்றதை இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்கிறேன். உங்களுக்கு மியூசிக்கை தாண்டி பாட்டுகளை தாண்டி வேறு என்னென்ன திறமைகள் இருக்குது? டான்ஸ் தெரியுமா? இல்லை, டான்ஸ் இல்லை. சித்திரங்கிருவன், ட்ராமா நடிப்பேன். ட்ராமாண்டா ஒன்று நடிச்சு காட்டையிலுமா? சும்மா ஒரு இப்போ உதாரணம் வந்து ஒரு ஆள் வந்து உங்களை இப்போ ஒரு கவலைப்படுற மாதிரி ஒரு சீன் ஒன்று செய்வீங்களா, அழுகிற மாதிரி? ஓகே. ஓ சரிங்க வா. என்ன நீங்கள் நாங்கள் அடித்த நீங்கள் ஷூ நீங்கள் அடித்த நீங்கள் சூப்பராக இருக்கா? நல்லா இருக்கம்மா. சரியா, பார்க்குற உறவுகள் வந்து நீங்கள் யோசிக்கலாம், தம்பி என்ன அந்த பிள்ளையோட நக்கல் ஒரு இன்டர்வியூ ஒன்று செய்ய வந்து எப்படியா செய்கிறேன்டி. அப்படி இல்லை, அவள் வந்து ட்ராமா தெரியுமன்றதுக்காண்டி தான் நான் கேட்டிருந்தேன் நான். ஆனால் இப்போ அழுகிற மேட்ச் இருந்தீங்கள் நான் கண்ணில் உண்டே காணையிலே கண்ணில் வேறு அது என்ன அது இந்த மன ரீதியாக வெறும் என்ன? சரி ஓகே. உண்மைக்கு வந்து ஆள் வந்து இப்போ சொன்ன கையோடையெல்லாம் செய்கிற அதை கட்டித்தனம்மா. சரியா, கைதாங்கோ கட்டிக்காரியா? ஏன்னு சொன்னால் இப்போ சில பேர் வந்து இந்த சின்ன வயசில் வந்து அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொன்னால் செய்ய மாட்டேன். ஆனால் கட்டிக்காரி எல்லாத்துக்கும் தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கேன். உண்மையில் வந்து எதிர்காலத்தில் நீங்கள் ட்ராமாலையும் கட்டிக்காரியாக வருவீங்கன்னு நினைக்கிறேன். இப்படியான அந்த என்ன சொல்லுங்க, அப்போ அந்த பாட்டை தாண்டி வேறு வேறு ஆக்டிவிட்டி, அதை வந்து வேறு வேறு திறமைகள் இருந்தால் தான் வந்து கூடுதலாக அந்த டெலிவிஷன் டிவி ஷோக்களில் வந்து உள்வாங்கிறது கூட தெரியுமா? அது உங்களுக்கு பாட்டை தாண்டி வேறு வேறு இப்போ டான்ஸ் ஆடவோ இல்லை வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதுவும் ப்ளே பண்ண தெரிஞ்சுருந்தா தான் இந்த அப்படி அந்த காம்படிஷன்களில் வந்து கூட உள்வாங்குவினோம். டேலண்ட்டை தாண்டி ஏன்னு சொன்னால் எல்லாத்தையும் கொண்டு இந்த டிவி ஷோக்கு ரன் பண்ணலாம்னு சொல்லி கட்டிக்காரி உங்களை இன்னும் வளர்த்துக்கொள்ளணும். சரியா? எப்படியான மற்ற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு சொல்ல தான் ஞாபகம் வருது. வேறு வேறு கீபோர்டுகள், வயலின் எல்லாம் தெரியாது. வாசிக்கணும் ஆசை இருக்கும்? என்ன தபேலா வாசிக்கணும் ஆசை இருக்குது. சரி. இப்போ நீங்கள் ஏ லெவல் படிக்க ஏ லெவலில் மியூசிக் படிக்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து பழக வேண்டி வரும். அதில் வந்து நீங்கள் ஒன்றை பழகக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? ஓகே, வாழ்த்துக்கள். உண்மையில் வந்து இவ்வளோ நான் காய்ச்சினா இந்த ட்ராமா ஒன்று செய்து இப்போ நடித்து காட்டின காய்ச்சதுக்கு பிறகு வந்து எனக்கு இனிமேல் இந்த சந்தோஷமாக இருக்குது. தொடர்ச்சியாக இப்போ நான் இடையில நிப்பாட்டுவோம். கன நேரமாச்சு, பிள்ளை வந்து சின்ன ஆள் தானே, கன நேரத்துக்கு தாக்கு பிடிக்க மாட்டேன், இந்த நேர்காணலை குறைச்சி முடிப்போம்னு யோசிச்சேன். ஆள் ட்ராமாவுக்கு பிறகு நான் தொடர்ச்சியாக கொண்டு போகணும்னு ஆசைப்பட்றேன். என்ன செய்வோம்? ஃபுல்லாக போவோம். என்ன ரெடியா? ஆல்ரெடி நீங்களும் ரெடியாக இருக்கணும். இப்படியான சின்ன சின்ன இன்னும் இந்த ட்ராமா மாதிரியெல்லாம் கேட்க போகிறேன். நீங்களும் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த அழுகிற மாதிரி ஒரு கவலைப்படுற மாதிரி ஒரு சீனோட தான் பார்த்தேன். நீங்கள் இனி இந்த கோவப்படுற மாதிரி மற்றது வந்து இந்த என்ன சொல்கிறது, ஒரு ஆளை இந்த விரட்டுற மாதிரி எல்லாம் வந்து செய்து காட்டணும். செய்வீங்களோ? சரி ஓகே. என்ன பார்த்து செய்யக்கூடாது, தேவை செய்ய பயமாக இருக்குது. அங்கே பார்த்தா நீங்கள் செய்யணும். சரியாம்மா? ஓகே. இப்போ நாங்கள் வந்து இவ்வளோ நேரம் கழிச்சிட்டோம். வேறு என்ன பாட்டு தெரியும் இந்த சினிமா பாடல்கள்னு சொன்னால்? அனல் மேலே பனித்துளி அலை பாயும் ஒரு கிளி
மரம் தேடும் மழை துளி இவைதானே வழி நீ இமை இரண்டும் தனித்தனி உறக்கங்கள் உறைபனி எதற்காக தடையினி. சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த என்ன சொல்கிறது, அந்த இன்டர்வியூ கேட்ட மாதிரி எங்கட உறவுகளையும் வந்து சோற விடாமல் அதுக்கேற்ற மாதிரி தான் பாட்டுகளும் கொண்டு போகிறீங்க. நல்ல பாட்டும் படிக்கிறீங்க, சுகமான பாட்டுகளும் சூப்பராக பாடுறீங்க. சரியா, இப்போ வந்து நீங்கள் சின்ன ஆளும் தானே, நேர்காலம் வந்து நாங்கள் இதை பாட்டு பண்ணால் போட போகிறோம். சரியா, இப்போ நாங்கள் இதை முடிப்போம். என்ன முடிப்போம்? என்ன வேறு பாட்டுகள் எனக்கு தெரியுமோ இல்லாட்டி படிச்சு விடுவோமோ? ஒரு இளப்பாடல். இளப்பாடல். குட்டி கண்ணன் தர்மம் ஒரு நாள் பாட்டு. குட்டி கண்ணன் வேறு பாட்டுகள் எல்லாமே இருக்குது தெரியுமா? கணக்கு பாட்டு. ஓ, என்ன பாட்டு தெரியும்? டப்பாங்கூத்து பாட்டு தெரியுமா? அது இல்லை, தெரியாது. அது தம்பி ஒரு ஆள் படிக்கிறா தெரியுமா? இப்போ இசைக்குழுக்கள்ல பார்த்தனா. அவர் அந்த காம்படிஷனுக்கு வந்தவரா? இல்லை, வேற இல்லை. சரி, நான் பாட்டுக்கு போகிறதுக்கு இடையில இந்த ஈழ பாடல்களுக்கு அந்த பாட்டுக்கு போகிறதுக்கு இடையில உங்கள்கிட்ட கேட்கணும். இந்த யாழ்ப்பாணத்தில் அந்த காலக்குரலோன்னு அந்த பாட்டு போட்டிலாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடித்த நீங்கள் இந்த பாடல் போட்டியில் பங்கு பெற்ற முதல் வந்து எவ்வளோ பேர் அந்த போட்டியில் பங்கு பெற்றினவே? ஒரு 80 பேர். 80 பேர். யாழ்ப்பாணத்தில் கூடுதலான ஆக்கள் யாழ்ப்பாணம் தானே. 80 பேர் பங்கு பெற்றி முற்றுமுழுதான பாடல்கள் வந்து இப்போ நம் நாட்டு பாடல்கள், நம் நாட்டு பாடல்கள், ஈழம் சார்ந்த பாடல்கள் தான் படிச்சினீங்களே. என்ன ஓகே. எத்தனை ரவுண்டாக நடந்தது? 4 ரவுண்டாக நடந்தது. 4 ரவுண்டாக நடந்தது. இப்போ 4 ரவுண்டில் செலக்ட் ஆகி ஃபைனலுக்கு வரையக்க ஸ்டேஜில் வந்து எல்லாம் முடிஞ்சுது. பாட்டுகள் எல்லாம் உங்கள் ஃபைனலிஸ்ட்டாக வந்து 5 பேர் 5 பேர்ட்ட பாட்டுகள் எல்லாம் முடிஞ்சுது. உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணி தானே யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்னு சொல்லி, அந்த நிமிஷம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு பக்கத்தில் இருந்த ஒரு பிள்ளை வந்து 5வது கிடைச்சேன்னா அழுது போட்டு எனக்கு கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு. ஏன் அவாக்கு 5வது வந்துட்டா இல்லாட்டி வந்து 5வது வந்துட்டு எல்லாத்தையும் அவாக்கு முதலாவது கிடைக்கலன்றது நீங்களா? இல்லை, அவாக்கு 5வது கிடைச்சிட்டுன்னு சொல்லி அழுதவா. அப்போ நான் பார்த்துட்டு கொஞ்சம் கவலையாக இருந்த ஒழிக்கிட்டு அதுக்கு பிறகு தேர்ட் சொல்லி நம் இசைப்பிரியன்னா செகண்ட் பண்ணும் தான் வரணும். அப்போ 2 பேரும் போய் நிற்கிறோம். போய் நிற்க கேட்கினோம், என்ன நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும், யார் ஃபஸ்ட்டாக வர்றதுன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்க நான் சொன்னேன், எனக்கு யார் வந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு. கடைசியாக சொல்லதான் தரிசிகாடு சொல்லதான் ஒரு சந்தோஷம் வந்தது. சந்தோஷம் வந்து என்ன அந்த ஃபைனலுக்கு வந்து யார் போகணும்? நீங்கள் வீட்டிலேருந்து எல்லோரும் வந்தவையோ? எல்லோரும் வந்தவே என்ன? ஓகே. இப்போ எங்கே கிளிநொச்சியில் நடந்ததாகும் என்ன? கிளிநொச்சியில் நடந்தது என்ன? ஓகே. அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொன்ன கையோட சரியான மாதிரி சந்தோஷப்பட்ட நீங்களா? அப்படியே எல்லாருக்கும் வந்து சந்தோஷம். ஆனால் வெளியில் காட்டிக்கொள்ளையில ஒரு பிள்ளை பக்கத்தில் அழுதபடியா அவன் தானே உங்களோட ஃப்ரெண்டு உங்களோட சேர்ந்து படித்தவா? 5 பேருக்கு ஒரு ஃபைனலிஸ்ட்டாக வந்தவா? அப்போ வா அல்ல உங்களுக்கு அவளை வந்துட்டு அப்போ நான் இது செய்யக்கூடாது தானே அப்படின்னு சொல்லி அலாட்டிக்கு என்ன எதிர்ப்பீங்க? ஆட்டமாக்குமா? ஆடி இருக்க மாட்டேன். சரி, கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு. சரி, ஓகே. கவலை இருக்குன்னு தானே நம்ம உங்களோட சேர்ந்து பயணிச்சவாக வந்து 5வது வரைக்கும் 2ஆள் வந்து ஃபைனலுக்கு வந்ததே பெரிய விஷயம் தானே அவாவும். சரி, ஓகே. அவாட்ட சொல்லுங்க, நான் சொன்னேனாண்டு கவலைப்படாமல் வந்து நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் வந்து பெரிய பெரிய ஸ்டேஜ்களுக்கு போகலாம்னு சொல்லுங்க. சரியா? தர்மம் ஒரு நாள் தலையை நிமித்தி தமிழன் கதை கேட்கும், அதர்மம் புரிந்த அசுரர் கொடுமை அதிர்ந்து தலை சாயும், உலகம் உணர்த்திய பாடம் இதை உணரும் வரை கேடாகும், உலகம் உணர்த்திய பாடம் இதை உணரும் வரை கேடாகும். தர்மம் ஒரு நாள் தலையை நிமித்தி தமிழன் கதை கேட்கும், அதர்மம் புரிந்த அசுரர் கொடுமை அதிர்ந்து தலை சாயும். 1000 காலங்கள் தொடரும் கொடுமையும் முடிவில் முடிவாகும், இதுவரை அறை அன்றியே வடித்த கதிர்களின் நீதி கதையாகும். நீதி சரிந்து விழாது, அந்நீதியும் தொடர்ந்திருக்காது, நீதி சரிந்து விழாது, அந்நீதியும் தொடர்ந்திருக்காது. தர்மம் ஒரு நாள் தலையை நிமித்தி தமிழன் கதை கேட்கும், அதர்மம் புரிந்த அசுரர் கொடுமை அதிர்ந்து தலை சாயும். வீதி தருவிலும்
அவர் கேடு புரியவும் நாடி வருந்தி நின்றோம். கொடிய நெருப்பிலும் நட்டந்தோம், நாம் கொண்ட கொள்கையில் கிட்டந்தோம். கொடிய நெருப்பிலும் நட்டந்தோம், நாம் கொண்ட கொள்கையில் கிடந்தோம். தர்மம் ஒரு நாள் தலையை நிமித்தி தமிழன் கதை கேட்கும். அதர்மம் புரிந்த அசுரர் கொடுமை அதிர்ந்து தலை சாயும். உலகம் உணர்த்திய பாடம் இதை உணரும் வரை கேடாகும். உலகம் உணர்த்திய பாடம் இதை உணரும் வரை கேடாகும். தர்மம் ஒரு நாள் தலையை நிமித்தி தமிழன் கதை கேட்கும். அதர்மம் புரிந்த அசுரர் கொடுமை அதிர்ந்து தலை சாயும். அதிர்ந்து தலை சாயும். அதிர்ந்து தலை சாயும். சரியம்மா, நான் கேட்குற கேள்விகள் மற்றது இப்போ சொல்கிற பாட்டுகள் எல்லாம் வந்து சுவாரஸ்யமாக அந்த மாதிரி நீங்கள் பாடுறீங்க. எனக்கும் வந்து உங்களோட பாட்டை கேட்க எங்களோட உறவுகளும் வந்து கேட்கணும்னா நான் ஆசைப்படுவீங்க. நான் கேட்குற கேள்விகள் சுவாரஸ்யமாக பதில் சொல்கிறது அவையும் பார்க்கணும்னா ஆசைப்படுவீங்க. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நாங்கள் வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணி கொண்டு கேட்க வெயிலும் வந்துட்டு சரியா கணக்கா. இப்போ நான் ஆசைப்பட்டேன் என்னன்னு சொன்னால், இப்படியான இடத்துல வந்து காணொலி எடுத்தால் நல்லா இருக்குமென்னு சொல்லி நான் ஆசைப்பட்டு இந்த இடத்த எடுத்து நாங்கள் வெயிலும் பெறுது, நீங்களும் வந்து நெளிஞ்சு நிற்கிறீங்க சின்னாலும் தானே. ஸோ அதால் வந்து இந்த காணொலியை இதோட முடிச்சு கொண்டு இன்னொரு நாளைக்கு வந்து பார்ட் 2 வந்து காணொலி எடுப்போம். ஓகே தானே? ஓகே. இப்போ வந்து இந்த காணொலியை பார்க்குறவர்கள் வந்து இந்த காணொலியை வந்து தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்க ஆசைப்பட்டிருப்பீங்கள். என்னென்னு சொன்னால், அவாவுக்கு வந்து கிளாஸ்களும் இருக்குதான். மற்றது வந்து சின்னால் கண்ணீரம் கதைக்கிறது வந்து அழகில்லை. அதால் வந்து இதை இதோட முடிச்சு கொள்வோம். மற்றதம்மா வந்து இந்த காணொலி வந்து எடுக்கிறதுக்கு வந்து அகிலன் சார் வந்து தான் தொடர்பு ஏற்படுத்தி தந்தார். அவருக்கு வந்து இந்த இடத்துல நன்றி சொல்கிறேன். அவர் இப்போ பக்கத்தில் இல்லை, நீங்கள் அவருக்கு சொல்லிவிடுங்க சாருக்கு, சரியா? அதையும் தாண்டி வந்து நான் கேட்ட கையோட அகிலன் சார் வந்து உங்களோட அம்மா அப்பாவோட கதைச்சிருப்பார். அவையும் வந்து ஓமன்னு சொல்லி எங்களுக்கு நேர்காணல் செய்ய வந்ததுக்கு அம்மாவுக்கு நன்றி சொல்லுங்கள், அம்மா அப்பாவுக்கும், சரியா? இந்த காணொலியை பார்க்குறாக்களுக்கோ இல்லை வந்து உங்களுக்கு படிப்பிச்ச சாருக்கோ இல்லை வந்து அதை தாண்டி அம்மா அப்பாவுக்கோ யாருக்காவது நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்களா? அப்படி சொன்னால் விருப்பம்னு சொன்னால் சொல்லுங்க. பாட்டுத்துறையில் வந்து எனக்கு உதவி செஞ்ச அகிலன் சாருக்கு நன்றி. அம்மா அப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு அவர்களுக்கு நன்றி. என்ற காணொலியை வந்து பார்த்த உறவுகளுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். இது பிள்ளைன்ற கதைகள் பாட்டுகள் எல்லாம் வந்து பிடிச்சி சுவாரஸ்யமாக இருந்திருந்தால் நீங்கள் வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணுறதால வந்து இந்த பிள்ளைன்ற டேலண்ட் வந்து எல்லா இடமும் வந்து போகும். அப்படியான போனால் வேறு காம்படிஷன் பெரிய இந்தியன் டெலிவிஷன்லாம் வந்து நேரடியாக வந்து இந்த பிள்ளையை வந்து டேலண்ட் இருந்தால் அந்த பிள்ளைக்கான வாய்ப்புகள் வந்து தானாகவே பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அதால் வந்து இந்த வீடியோவை வந்து கூடுதலாக வந்து நீங்கள் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் ஒன்று தரணுன்றதை இந்த இடத்துல நான் சொல்லி இந்த காணொலியத்தோட முடிச்சு கொள்கிறேன். நன்றி தங்கச்சி. நன்றி அண்ணா.